ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொஷின். இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம இம்மிடியட்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நாம் ஒரு ஆப்ஷன் பையர்னாலே ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஷன் செல்லரை விட ரிஸ்க் ஆப்ஷன் பையருக்கு அதிகம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செல்லரோட ஆப்ஷன் பையருக்கு ரிஸ்க் வந்துட்டு கம்மி அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நாம புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ ஆப்ஷன் பையர் அப்படின்னா எமோஷனலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். எமோஷனலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாம நாம வந்துட்டு ஒரு டிசிஷனை வந்துட்டு எடுக்கிறோம். இந்த இடத்துல பை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரேடுல இருந்து வெளியில கண்டிப்பா வந்துட்டு வந்துடணும். இல்ல நான் வந்துட்டு என் ப்ரைஸ் வந்துட்டு கீழே போக 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 நான் வந்துட்டு ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஆப்ஷன். ஓகே கைஸ், இப்போ நேத்திக்கான வீடியோஸ்லயே நம்ம சொல்லியிருப்போம் எந்தெந்த பாயிண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஸோ அது போல தான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 30 மினிட்ஸ்ல நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க, ப்ரீவியஸ் டே அதாவது நேத்தியோட 50 மினிட்ஸ் அந்த இடத்துலயே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு இமிடியேட்டா வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க, இந்த கேண்டலோட ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹைலோக்குள்ளேயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு பையிங் வியூவா வந்துட்டு எடுக்க மாட்டோம். இதை நான் ரொம்ப வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்சைடு கேண்டல் அப்படின்னா எந்த ஒரு ட்ரேட் டிசிஷனுமே எடுக்கக்கூடாது. ஓகே, அகைன் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 9:30 கேண்டில் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையை பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹை பாயிண்ட்ல இருந்து ஒரு ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடா அப்படின்னா கிடையாது. நீங்க நம்ம சேனல்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பன் சோர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணி இங்கே இந்த மாதிரி கேண்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்போம். இது ஒரு பேசிக் திங்கிங். ஓகே, இதுல எந்த அளவுக்கு சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரேட்ல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது இல்லையா, ஸோ இது வந்துட்டு நம்மள ரொம்ப வந்துட்டு ட்ரேடிங்ல அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை வச்சு நம்மளோட ட்ரேடை வந்துட்டு ரொம்ப ரொம்ப குவாலிஃபை பண்ணி ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே, தென் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இங்கே 24,376 அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகுது. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9:54 கேண்டல் இம்மிடியட்டா வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிரிட்டீரியா எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மேட்ச் ஆகுது. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். 24,376 இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம் 24,400. இப்போ நான் 24,400 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த 9:54 கேண்டல் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சைடு கேண்டலா இருக்கு. பட் வந்துட்டு நம்ம ஸ்பாட் சார்ட்ல போய் பார்க்கும் பொழுது இது ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகே, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா டே லோ வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆச்சோ அதுல இருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க 49 ரூபாய் 70 பைசா அப்படின்றது மிட் பாயிண்டா வந்துட்டு காமிக்குது. இந்த 49 ரூபாய் 70 பைசாவில் நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இதுல இருந்து 25%, 37 ரூபாய் 25 பைசா சம்திங் வந்துட்டு இருக்கு. நம்மளோட டார்கெட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 74 ரூபாய் 55 பைசா. ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 50 ரூபாயில வந்துட்டு நான் ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். ரவுண்ட் ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்றதுனால. இப்போ நீங்க ஒரு லாட் 2 லாட் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட் 49.70லயே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நான் கொஞ்சம் லாட்ஸ் வந்துட்டு அதிகமா வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு ரவுண்ட் ப்ரைஸா இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.
இப்போ நான் 50 ரூபாயில வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 75 ருபீஸ் வந்துட்டு வரும். இந்த கேண்டில் எக்ஸாக்டா வந்துட்டு பாருங்க 75 வந்துட்டு போயிருக்கும் கரெக்டா. என்னோட ஒரு 20% ஆஃப் லாட்ஸ் கூட வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகல. ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிருந்தது. மீதி ஆர்டர் எல்லாமே வந்துட்டு பெண்டிங்லேயே வந்துட்டு இருந்தது. நான் அந்த டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கவர் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அப்போவே அதுக்கு ஈக்குவலான லாட் வந்துட்டு அங்கே கேன்சல் ஆகிடும். மறுபடியும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடில் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னோட எல்லா க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகிருக்கு. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதகமாக வந்துட்டு மார்க்கெட்டுக்கு இல்லை. இது எப்போ வேணால் டவுன் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே வந்துட்டு என்னோட ஆர்டரை வந்துட்டு வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் இருக்கு, டார்கெட் ஆர்டர் இருக்கு, எது ஹிட் ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகும் பொழுது என்னோட எல்லா பொசிஷனுமே வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு 10:27 அப்ப. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் 50, இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பாருங்க 120 போயிருக்கு. அதாவது 100%க்கு மேலேயே வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற ஃபியர் வந்துட்டு மார்க்கெட்ல இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாதகமா வந்துட்டு இருக்கும். நீங்க நேத்திக்கு கூட வந்துட்டு பார்த்துருக்கலாம். அதாவது சென்செக்ஸ் ஒரு 100 ருபீஸ்ல இருந்து 500 ருபீஸ் போயிருக்கும். ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு ஆயிருக்காது ஸ்பாட் சார்ட்ல. ஓகே, இப்போ இந்த ட்ரேட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியரா வந்துட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அடுத்தது நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு நம்ம இன்டிமேட் வந்துட்டு பண்ணியிருந்தோம். அதாவது எந்த டைம்ல வந்துட்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10:52க்கு வந்துட்டு பண்ணியிருந்தோம். ஓகே, இதுல நான் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 24,300. என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு என்னன்னு பாருங்க, இந்த இந்த கேண்டலோட ஹை, அதாவது 29.50 அப்படிங்கிறது என்னோட என்ட்ரி பாயிண்ட். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலுக்கு லோவே வந்துட்டு வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால கேண்டலோட லோ வச்சாலே போதுமானது. ஓகே, இங்கே பாருங்க, நான் 29 ரூபாய் 50 பைசாவில் வந்துட்டு என்ட்ரி ஆனேன் அப்படின்னா என்னோட 50% டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு 44 ரூபாய் 25 பைசா 10:52க்கு வந்துட்டு கொடுத்துருப்பேன். இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்துட்டு பாருங்க, இந்த கேண்டலோட ஓப்பன் 10:51, இந்த கேண்டல் முடியும் பொழுது 10:54 இருக்கும். இங்கே இருந்து அடுத்த வந்துட்டு ஒரு 6 நிமிஷம் 2 கேண்டல். ஓகே, என்னோட டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பாருங்க 49 ரூபாய் 80 பைசா. நம்மளோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 44 ரூபாய் 25 பைசா வந்தாலே போதுமானதாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் மறுபடியும் இந்த கேண்டல் வந்துட்டு போயிருக்கு. நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் 29.50. அந்த கேண்டலோட ஹை வந்துட்டு போனது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 88 ரூபா போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 200 டைம்ஸ் வந்துட்டு போயிருக்கு. இதெல்லாம் எல்லா நாளுமே வந்துட்டு மார்க்கெட்டில் நடக்கணும் அப்படின்றது நமக்கு அவசியம் கிடையாது. நாம் வச்சிருக்கிற 50% டார்கெட் ரீச் ஆனாலே நமக்கு அன்னைக்கான ட்ரேடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே ட்ரேடை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டெர்மினல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப தவறான விஷயங்கள், ரொம்ப தவறான டிசிஷன்ஸ் வந்துட்டு நம்ம எடுக்க தோணும். ஸோ இம்மிடியட்டாக வந்துட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கேபிட்டல் வச்சுருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ சின்ன கேபிட்டல் வச்சுருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்துட்டு கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிவிடுங்க. கில் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணலை அப்படின்னா நம்மளால் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ராட்டஜியை விட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நமக்கான ப்ராஃபிட் வந்துட்டு ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது வந்துட்டு டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11:30 ஆகுது. ஒன்ஸ் இன்னைக்கான மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகட்டும், ஃப்ரைடேக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஹாலிடே, இதை மைண்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போது இங்கே பாருங்க, நான் 24,300 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, இந்த கேண்டல் வந்துட்டு 315 கேண்டல். ஓகே, அங்கே இருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் விழுந்திருக்குன்னு பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 40-50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு விழுந்திருக்கு. அப்போ இதோட ப்ரீமியம் வந்துட்டு மூவ் ஆயிருக்கணும் இல்லையா? நாம எடுத்திருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24,300.
அப்போ 24,300க்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்ல போகும்பொழுது ப்ரீமியம் வந்துட்டு மூவ் ஆகணும்ல. பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு மூவே ஆகல. நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 315க்கு மேலே கூட வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஹியூஜாக கேபிட்டல் வச்சுருக்கவங்க 315க்கு மேலே வந்துட்டு ட்ரேடே வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு நடக்காது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே இருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ப்ரைஸ் ட்ரிகர் ஆகினதுனால அதை டெலீட் பண்ணிட்டேன். நிஃப்டிலையும் பண்ணியிருக்கேன், சென்செக்ஸ்லையும் அதே போல தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இன்னையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேண்டில்ஸ் வந்துட்டு மார்க் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எந்த ஒரு கேண்டில்ஸுமே வந்துட்டு மார்க் பண்ண முடியல. அதே போல் சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கேண்டலை மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் என்றைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வியூ வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது. எனக்குமே வந்துட்டு இது புதுசாக இருக்குது. அதாவது ஒரு நாளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பையிங் கேண்டில்ஸோ அல்லது செல்லிங் கேண்டில்ஸோ வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிரும். பட் இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பையிங் கேண்டில்ஸும் தெரியல. சென்செக்ஸில் மட்டும் ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு தெரியுது. ஸோ நான் இதை பேஸ் பண்ணி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிறப்ப நமக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனும் அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட கேண்டலோட ஹைலோ மட்டும் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். சென்செக்ஸ்லையும் அதே போல் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலில் ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ ஃப்ரைடே வந்துட்டு ஒரு கேப் டவுன் அல்லது கேப் அப் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா கேப் டவுன் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க 23,847 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. அல்லது அதுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் கூட நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது. எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் நம்மளோட கிரிட்டீரியாவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆனால் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் ஒதுங்கி நின்று கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.